ஹாய், சுண்டைக்காயை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இதை முழுசாக சேர்க்கக்கூடாது, கசக்கும். அதனால் நச்சு இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். அப்படியே வச்சா கருத்து போயிடும். அதனால் தண்ணியில் போட்டு வைக்கலாம். ஒரு வாணலில் 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் கொஞ்சம், கடுகு, ஜீரகம் இது பொரிஞ்ச உடனேயே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டு இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இடித்து வச்ச சுண்டைக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இது நல்லா வதங்கட்டும். இது எங்கே கிடைச்சாலும் விட்டுடாதீங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து அந்த எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது தண்ணி விட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நீங்கள் என்ன தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதியட்டும். நல்லா கொதியுது. இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இறக்கும்போது கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் சேர்க்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் சுகர் உள்ளவங்கலாம் இந்த சுண்டைக்காயை அடிக்கடி சேர்த்துக்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? பார்க்க மட்டும் சூப்பராக இருக்காதுங்க, செஞ்சு பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.